அதுபோல துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கிரகங்கள் எதை தரப்போகிறது? லக்னாதிபதியான சுக்கிரன் எதை தரார்? எண்ணம் செயல்திறன்களை பற்றி சொல்கிறார். அவரே 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெறார். இடமாற்றம், வெளிநாடு, தூரதேச பயணங்கள், எதிர்பாராத பணங்கள், ஆயுளை பற்றி சொல்கிறார். ஜாதகத்தில் வாழ்க்கையில நஷ்டங்கள், அவமானங்களையும் இதே சுக்கிரன் தான் சொல்கிறார். செவ்வாய் எதை தரப்போகிறார்? துலாம் லக்னக்காரருக்கு 2ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால குடும்பத்தை பற்றி சொல்றார், வாக்கு சாதுரியத்தை பற்றி சொல்றார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஜானா அடிப்படை அறிவு அமைப்புகளை குறிக்கிறார். 7ஆம் இடம் வர்றதுனால துலாம் லக்னக்காரருக்கு செவ்வாய் தான். நண்பர்கள் எப்படி இருப்பார்கள், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், ஒப்பந்ததாரர் எப்படி இருக்கும், ஜாதக சந்திக்கும் நபர்கள் எப்படி இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்துது. குரு என்னெல்லாம் தரப்போறார்? குருவகானை பொறுத்தவரை 3, 6க்கு ஆதிபத்தியம் பிரிக்கிறார். அப்ப குருதான் துலாம் லக்னக்காரருக்கு தீரியம் எப்படி இருக்கும், தைரியமானவரா, துணிகரமானவரா, சக மனிதருக்கு சப்போர்ட்டிவான கேரக்டரான்றதை சொல்லும். அதுபோல சகோதரர்கள், சகோதரிகள், இவருக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளை சொல்லும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொல்லும். ஜாதகருடைய தன்னம்பிக்கை புகழை சொல்லும். அதே குருதான் வேலையை பற்றி சொல்றார். எப்படிப்பட்ட வேலையில இருப்பார் ஜாதகர், அதுபோல ஜாதகருக்கு எதிரி எப்படி இருப்பார், நோய் எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்குன்றதையும் இந்த குரு தான் சொல்றார். குரு பொதுவாக தான் யோகர்கள். ஆனா துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு எதிரி நோய், கடன், வம்பு வழக்கையும் குரு தான் குறிக்கிறார். சனி அதை தருகிறார். துலாம் லக்னத்திற்கு 4ஆம் ஆதிபத்தியம் 5ஆம் ஆதிபத்தியம் பெறார். நல்ல வீடு வாகன வசதியை குறிக்கிறது துலாம் லக்னத்திற்கு சனி பகவான் தான். வித்தைகளை குறிக்கிறது சனி பகவான் தான். அதுபோல தாயை பற்றி சொல்றதும் உடல் ஆரோக்கியத்தை சொல்வதும் இந்த சனிதான். 5ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் 3 உலகையும் கனெக்ட் பண்ற ஒரு பாவம் இந்த 5ஆம் பாவம். அப்ப குழந்தைகளை பற்றி சொல்கிறது. எதிர்கால சந்ததிகளையும், ஜாதகருடைய மனநிலையையும், ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டியையும், ஜாதகருடைய முன்னோர்கள் எப்படி இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்துது. அதுபோல துலாம் லக்னத்திற்கு புதன் எதை தருவார்? 12ஆம் ஆதிபத்தியம் பெறார் மற்றும் 12, 9க்கு ஆதிபத்தியம். இப்ப துலாம் லக்னத்திற்கு தந்தை எப்படி இருப்பார்? ஜாதகருடைய தர்ம சிந்தனை எப்படி இருக்கும், இறை பயணங்கள் எப்படி இருக்கும், அதுபோல வெளிநாடு தூரதேசங்களிலே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் வேறு ராஜ்யங்கள்ல, இதெல்லாம் இந்த 9ஆம் இடம் தான் சொல்லுது. அதுபோல அதான் புதன் சொல்கிறார். 12ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், முதலீடால் லாபம் உண்டா, வேறு ராஜ்யங்களுக்கு சென்று பயணங்களிலே யோகம் உண்டா, வாழ்க்கை திருப்தி பெறுமான்றதை இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அதுபோல சந்திரன் எதை தருகிறார்? தொழிலை தருகிறார். இந்த சக மனிதரிடம் பதவி அதிகாரங்களின் தொழிலும் எப்படி இருக்குன்றதை சந்திரன் தான் சொல்கிறார். 11ஆம் இடத்தை சூரியன் பெறுவதனால 2வது திருமணம், 2வது திருமணம் எப்படி இருக்கும் துலாம் லக்னக்காரருக்கு. அதுபோல மூத்த சகோதர சகோதரிகளால லாபம் உண்டா அப்படின்றத சொல்லும். ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடையுமா, ஜாதகருடைய ஆசையை சொல்வது இந்த 11ஆம் இடம். ஆசையினுடைய அளவுகோலையும், ஆசையினுடைய வெற்றி தோல்வியையும் சொல்றது இந்த